வெல்கம் டு தமிழ் உயிரியல் 12ஆம் வகுப்பு பாடம் 1 தாவரவியல். நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போற தலைப்பு மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, இயற்கையில நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த மகரந்த சேர்க்கை பாத்தீங்கன்னா உயிரினங்களுக்கு உணவையும் வாழ்விடத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. பெரும்பான்மையான தாவரங்களில் மகரந்த சேர்க்கை குறிப்பிட்ட விலங்கின சிற்றினங்கள் மூலம் நடைபெறுகிறது. ஓகேவா? பெரும்பாலான, அதாவது தேனீக்கள் இருக்கு பாருங்க, தேனீக்கள் மூலமா தான் முக்கால்வாசியான மகரந்த சேர்க்கை நடக்குதுங்கிறாங்க. அந்த மகரந்த சேர்க்கைக்கு ஏற்றவாறு தாவரங்கள் தங்களை என்ன பண்ணிக்கும்னா தகவமைச்சு கொள்ளும், அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். இதை பத்தி இன்னும் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். மகரந்த சேர்க்கைக்கு ஏற்றவாறு மலர்கள் மாறுபாடு அடைந்துள்ளன. எனவே தாவரங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் இடையே கூட்டு பரிமாணம் காணப்படுகிறது. இந்த கோ எவல்யூஷன்ங்கிறது நடக்கும். அது ஒரு 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு உள்ள பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அது வரும்போது நான் சொல்றேன். மகரந்த சேர்க்கை நடைபெறவில்லை என்றால், நடக்கலன்னா கற்பனை செஞ்சு பாருங்க, என்ன கனிகள் விதைகள் எதுவுமே என்ன பண்ணாது, உருவாகுது. அது உருவாகலைன்னா நமக்கு என்ன கிடைக்காது, உணவு கிடைக்காது. அந்த பழங்கள் காய்கறிகள் விதைகள் எதுவுமே என்ன பண்ணாதுன்னா கிடைக்காது. அடுத்து பாருங்க, மகரந்த பையில் உருவாகும் மகரந்த துகள்கள் சூலக அலகில் உள்ள சூலக முடியை சென்றடைந்த பின் மட்டுமே முளைக்கின்றன. அந்த மகரந்த துகள் சூலக முடிய போய் ரீச் பண்ணா மட்டும்தான் என்ன பண்ணும், அது முளைச்சு அந்த பெண் உறுப்பு நமக்கு கனியா மாற ஆரம்பிக்கும். ஒரு மலரின் மகரந்த தாள்களும் சூலகமும் உருவாக்கும் இனப்பெருக்க உறுப்புகள் இடத்தால் பிரிக்கப்படுகின்றன. இச்செயல்பாடு சூலக முடியை மகரந்த துகள்கள் அடைவதற்கு மிக அவசியமானதாகும். இவ்வாறு மகரந்த பையிலிருந்து மகரந்த துகள்கள் சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு மகரந்த சேர்க்கை எனப்படும். மகரந்த பையிலிருந்து மகரந்த துகள்கள் யாரை போயிட்டு அடையணும், சூலக முடிய சென்றடையணும். மகரந்த சேர்க்கை மூடு விதை ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் சொல்லுவோம், தாவரங்களின் ஒரு சிறப்பு பண்பாகும். திறந்த விதை தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நேரடி முறையின பூக்கள் பூத்து அதோடைய ஆணுறுப்பான அந்த போலன் கிரெயின்ஸ் வெளில நல்லாவே தெரியும். மகரந்த துகள்கள் திறந்த நிலையில் உள்ள சூழ்களை நேரடியாக சென்றடைகின்றன. மாறாக மூடு விதை தாவரங்கள்ல இந்த மாதிரி மகரந்த துகள்கள் எல்லாம் வெளிலே தெரியாது, எல்லாமே க்ளோஸ்டாவே இருக்கும். அதுங்க தங்களுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கும்னா தன் மகரந்த சேர்க்கை பண்ணிக்கும். தாவரங்களில் மகரந்த துகள்கள் சூலக அலகின் சூலக முடியில் படிவதால் இது மறைமுக நிகழ்வாகும். பெரும்பான்மையான மூடு விதை தாவரங்களில் மலர் மலர்ந்து அதன் முதிர்ந்த மகரந்த பைகளையும் சூலக முடியும் மகரந்த சேர்க்கைக்கு வெளிக்காட்டுகின்றன. அந்த பூவோட அந்த எல்லோ கலர் போர்ஷன் நல்லா வெளில தெரியும். இத்தகைய மலர்கள் திறந்த மலர்கள்னு சொல்றோம். இத்தகைய நிகழ்ச்சி திறந்த மலர் மகரந்த சேர்க்கை எனவும் அழைக்கப்படுகிறது. சில தாவரங்களில் அந்த மகரந்த சேர்க்கை பூக்கவே தேவையில்லை, பூ பூக்காது, பூ வெளியிலுமே தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும், அதுங்களுக்குள்ளே அது தன் மகரந்த சேர்க்கை பண்ணிக்கும். அந்த இன உறுப்புகளான சூலக முடி மகரந்த துகள்கள் எதுவுமே நமக்கு வெளியே தெரியாது. இத்தகைய மலர்கள் மூடிய மலர்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. அந்த மூடிய மலருக்கு தான் என்ன சொல்வோம்னா மூடிய மலர் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க. மலர்களில் உள்ள மகரந்த துகள்கள் சூலகத்தில் உள்ள சூலக முடியை சென்றடைவதன் அடிப்படையில் மகரந்த சேர்க்கை 2 வகைப்படும். அவை தன் மகரந்த சேர்க்கை மற்றும் அயல் மகரந்த சேர்க்கை. தன் மகரந்த சேர்க்கைனா தனக்கு தானவே பண்ணிக்கும், எந்த பூச்சிகளையோ வண்டுகளையோ தேனீக்களையோ நம்பி இருக்க தேவை கிடையாது. ஆனா அயல் மகரந்த சேர்க்கை கண்டிப்பா யார் வேணா, பூச்சிகள் வேணும், காத்து வேணும், ஓகேவா? அந்த பூச்சிகள் மூலமா என்ன பண்ண, ஒரு பூல உட்காந்து இன்னொரு பூல பேர் உட்காரணும், அது இன்னொருத்தவங்களை கண்டிப்பா நம்பி இருந்தே ஆகணும், அயல் மகரந்த சேர்க்கை. இதுல தன் மகரந்த சேர்க்கைக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. பெரும்பான்மையான தாவரவியல் வல்லுநர்களின் கருத்துப்படி ஒரு மலரில் உள்ள மகரந்த துகள்கள் மலரில் உள்ள சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு தன் மகரந்த சேர்க்கை. காத்தடிக்கும் போது ஒரு மரத்துல உள்ள மேல் கிளையில உள்ள அந்த போலன் கிரெயின்ஸ் என்ன பண்ணலாம், அதே மரத்துல உள்ள கீழ்கிளையில காத்து மூலயமா பறந்து விழலாம். அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது கூட அதுக்கு தானாவே இனப்பெருக்கம் செஞ்சுக்கும், மத்தவங்களை நம்பியிருக்கணும் அவசியம் கிடையாது. இருபால் மலர்களை கொண்ட, இருபால் மலர்கள்னா ஒரு மலர்ல ஆண் உறுப்பும் இருக்கணும் பெண் உறுப்பும் இருக்கணும் கொண்ட தாவரங்களில் மட்டுமே இந்த தன் மகரந்த சேர்க்கை நடைபெறும். இங்க என்ன சொல்றாங்க கவனிங்க, இருபால் மலரா இருந்தா மட்டும்தான் அந்த தன் மகரந்த சேர்க்கை பாசிபிள். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் ஷேர் பண்றேன் பாருங்க. இந்த பிக்சர் பாருங்க, எது இருபால் மலர் எது ஒருபால் மலர்னு படம் பாத்துட்டீங்களா? இருபால் மலர்னா ஒரு மலர்ல ஆண் உறுப்பும் இருக்கணும் பெண் உறுப்பும் இருக்கணும், ஓகேவா? அதுதான் இருபால் மலர். ஒருபால் மலர்னா மலர்ல ஆண் பாகம் மட்டும்தான் இருக்கும், பெண் பாகம் இருக்காது. எடுத்துக்காட்டு, பப்பாளி செடி பாத்தீங்கன்னா ஆண் மரம் பெண் மரம்னு சொல்லுவாங்க. பெண் மரம் தான் காய்க்கும், ஆண் மரம் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா பூ மட்டும் தான் பூக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நான் ஒரு படம் காமிச்சு அந்த படத்தோட நீங்க பாத்துருக்கலாம். அதே மாதிரி பரங்கி கொடி பூசணி கொடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் பூவும் இருக்கும் பெண் பூவும் இருக்கும். நம்ம மார்கழி மாசத்துல வீட்டு வாசல்ல வைப்பாங்கல்ல கிராமங்கள்ல, அது எல்லாமே ஆண் பூ. அதுல கீழே என்ன இருக்காதுன்னா அந்த பரங்கிக்காய் இருக்காது. தாவரங்களில் தன் மகரந்த சேர்க்கையை ஊக்குவிக்க மலர்களில் கீழ்கண்ட பல தகவல் அமைப்புகள் அல்லது இயங்குமுறைகள் காணப்படுகின்றன. அது பாருங்க, மூடிய மலர் சேர்க்கைன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. மூடிய மலர்னா ஒண்ணு இல்லைக்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க வாங்க. திறந்த மலர்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு மூடிய மலர். திறந்த மலர் எங்க இருக்கு, நல்லா அழகா வயலட் கலந்த கலர்ஃபுல்லா வெளிப்பாக்கம் இருக்கு, அதுல நான் உறுப்பு மகரந்தம்னா நடுவுல சென்டரா பளிச்சுன்னு தெரியும், ஓகேவா? இப்ப இந்த திறந்த மலர்கள் பூச்சி மூலயமா இனப்பெருக்கம் பண்ணிக்கும், இல்லைன்னா காற்று மூலயமா பார்த்து அசையும் போது இங்க உள்ள மகரந்த துகள் கூட இங்க விழுந்து இது முளைக்க ஆரம்பிக்கலாம். ஆனா மூடிய மலர் எங்க இருக்கு, மண்ணுக்கு கீழே இருக்கு. அந்த மலர்கள் என்ன பண்ணவே இல்லை, பூக்கவே இல்லை, மூடிய வண்ணமாவே இருக்கு. ஆண் உறுப்பு பெண் உறுப்பு எல்லாம் தெரியவே இல்லை. அப்ப அதுங்க என்ன செய்யும், தனக்கு தானாவே அதுக்குள்ளேயே அந்த மகரந்த துகள் கொட்டி அது முளைக்க ஆரம்பிச்சிடும். மலர்கள் மகரந்த சேர்க்கைக்காக திறக்காமலும்
இனப்பெருக்க உறுப்புகளை வெளிக்காட்டாமலும் மூடிய நிலையில் மலரின் மகரந்த சேர்க்கை நடைபெறும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா காமலினா, பயோலா, ஆக்சாலிஸ் ஆகியவை மூடிய மலர்களுக்கு எடுத்துக்காட்டாகும். காமலினா பெங்காலன்சிஸ் தாவரத்தில் 2 வகை மலர்கள் உண்டாக்கப்படுகின்றன. என்ன மலர்கள்? தரைமேல் மலரு, தரைக்கீழ் மலரு. தரைக்கு மேல காணப்படக்கூடிய பூ பாத்தீங்கன்னா நல்லா பிரகாசமான நிறத்துல இருக்கு, திறந்த வகை மலரா இருக்கு. பூச்சிகளை கொண்டு அயல் மகரந்த சேர்க்கல ஈடுபடுது. ஆனா தரைக்கு கீழே உள்ளதை பாத்தீங்கன்னா மட்ட நில தண்ணிலிருந்து அந்த மலர்கள் உருவாகுது. இவை மந்தமான நிறத்துடன் இருக்கு, மூடிய மலர்களை கொண்டிருக்கு, தன் மகரந்த சேர்க்கல ஈடுபடுது. அப்ப ஒரே தாவரம் பாத்தீங்கன்னா தன் மகரந்த சேர்க்கையும் நடக்குது, அயல் மகரந்த சேர்க்கையும் நடக்குது. ஏன்னா இதுல இருபால் மலரா இருக்கிறதுனால 2 ஆணுறுப்பும் இருக்கு, பெண்ணுறுப்பும் இருக்கு. அப்ப இதுங்களால என்ன பண்ண முடியும்? 2 மகரந்த சேர்க்கையுமே பண்ணிக்க முடியும்.